ஃபைனலாக என்ன பிளான்னா, இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். இங்கே பக்கத்தில் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ கிளம்பும் போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போய்ட்டு அங்கேருந்து அப்படியே மதுரை போகிறோம். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் பிளான் நம்ம. ஸோ இங்கேருந்து சில்லாக ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து ஃபக் ப்ரோ சில்லாக ஒரு டீனா சில் பண்ணுறோம்டா. சரி சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேன்னு பார்த்தா கரெக்டாக வந்து ஸ்லைட் ஆகிடுச்சு ராக்ஸ்லாம் வந்து. அதனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு ஒரு பிளானும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். இங்கேருந்து ஒரு 20 minutes வாக் பண்ணுது. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு. இங்கேருந்து கண்டிப்பாக நம்ம நடந்து தான் போகணும். போக முடியாதா அது இந்த பக்கம்? வாக்கில் போய்க்கலாம்ல, குளிக்கலாம்ல அதில்? குளிக்க வேண்டாம். ஒரு 3 months ஆமாம். ஓகே, அது இந்த நெக்ஸ்ட் கழிஞ்ச இயரில் ஒரு 2-3 ஆடு போயிட்டாங்க. அங்கே இறங்கி குளிக்காத. சின்ன தாண்டி தான் இங்கே வரும்போது சின்ன தாண்டி வருது இல்லை? ஆமாம், அந்த மாதிரி இடத்துல குளிங்க. சரி, பிரச்சனை இல்லை. ஓகே. எங்கள் ஊர் சென்னை. சென்னையில் ஒரு 15 வயசு இருக்கும்போது வந்திருக்கு. ஆமாம், அப்படி தான் நம்ம தமிழ் பேசுவோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். விஜய் பார்த்தா சொல்லுங்க. ஸோ இங்கே இப்போ ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார் அலோடு இல்லைன்னு, அதனால் இங்கேருந்து ஒரு 2 kilometers வாக்கில் தான் போகிறோம். ஸோ இவனுக்கு கேட்டுன்னு இருக்காங்க ரூட்டு. ஓகே. ஸோ இங்கே வேறு ரூட்டு பிளாக் ஆனதுனால வந்து ரூட்டே தெரில. மேப்ஸும் ஒர்க் ஆக மாட்டேன் இந்த சிக்னல் இல்லாதனால. அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபால்ஸ் நினச்சிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபால்ஸ் இல்லை. இங்கேயும் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. 10 minutes தான் ஆகுனாங்க. ஸோ இன்னும் நம்ம நடந்து போனோம். வாங்க. ப்ரோ ஸோ இங்கேருந்து ஃபால்ஸை பார்த்தாச்சு, தெரியுது கண்ணில். ஆனால் கேமராவில் சின்னதாக தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிடலாம் வாங்க. என்ன பண்ண கார் நல்லா இருந்ததுன்னா மட்டும் இவ்வளோ தூரம் நடக்க வேண்டிய இதுவே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு கிட்ட நல்லதாக இருந்துச்சு. ட்ரக் பண்ணிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. டயர்டாக இருந்து போயிட்டு தண்ணியில் குளிச்சாதான் ஒரு சுகமே. அதில் தான் ஒரு சுகமே. இவர் உங்கள் அப்பாவுக்கு அமுச்சு விட்டுறேன் நான். இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வேறு. ஆமாம், இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நந்து போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். என்னால் பார்க்க முடியுது ஃபால்ஸை. உங்களுக்கு சத்தம் கேட்கும் நினைக்கிறேன். ஆனால் பயங்கர செம்ம ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. குளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வரும்போதே அவங்க வந்து சொன்னாங்க கொஞ்சம் ரிஸ்க்குன்னு. அதுவும் இல்லாமல் நம்ம போர்டை வேறு பார்த்தோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். டயர்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து எப்படி தான் போக போகிறேன்னு தெரியல. பார்த்து நடக்கணும். இங்கே ஃபுல்லாகவே பாறையாக இருக்குது. என் தெரிஞ்சு இங்கெல்லாம் தண்ணி வந்துருக்கோண்டா. அங்கே வழுக்கும். ஆமாம், வழி இல்லையாண்டா, அப்படி போன போல்டா. வழி இருக்கா பாருடா. மேபி மரம் வந்து இருக்கிறதுனால அப்படி சொல்றீங்களா? இல்லை வழியே இல்லையா? வேற பார்த்து சொல்றேன்டா. இருக்கா இல்லையாடா?
ஸோ ஃபைனலி எப்படியோ இங்கேருந்து அங்கேருந்து ட்ரக் பண்ணிவிடுவோம். அது காமிடா இன்னும் ஒரு வேறு குரூப் வேறு வருது. மேனேஜ் பண்ணிட்டு ட்ரக் பண்ணி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து குளிக்க போகிறோம். இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போயிட்டு சாப்பிட போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பிளானு. ஸோ ஒன்ஸ் சாப்பிட்டு முடித்தோடனே அங்கேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ என்னென்னா மறுபடியும் 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். அதை நினச்சா தான் கொஞ்சம் உடம்புலாம் டயர்டாக இருக்குது.